அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுரேஷ் அவர்கள். பனம்பட்டி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த கூட்டம்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் இதுவரைக்கும் இங்க நிப்பாட்டின வேட்பாளர்களுக்கு நாங்க ஓட்டு கேட்டு வந்தோம். இப்ப எங்க தலை அண்ணனுக்கே ஓட்டு கேட்டு நாங்க இங்க வந்திருக்கிறோம். அவ்வளவுதான். மொத்தம் 4 வேட்பாளர் நிக்கிறாங்க. ஒருத்தர் அண்ணன் மாங்குடி, ஒரு அண்ணன் தேர்போய் பாண்டி, இன்னொரு அண்ணன் பக்கா மாசு கட்சியில பிரபு அண்ணன், அதுக்கப்புறம் சீமான் அண்ணன். ஒருவேளை நீங்க ஓட்டு போட்டு ஐயா மாங்குடி ஐயாவை எம்எல்ஏ ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தை தாண்டி தஞ்சாவூர் பக்கம் போயிட்டு உங்க ஊர் எம்எல்ஏ யாருப்பா அப்படின்னு கேட்டா மாங்குடின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. என்னது மாங்குடியா, மாங்குடின்னு ஒரு பேரா அப்படின்னு கேட்பாங்க. அண்ணன் தேர்போய் பாண்டி என்ன ஒருவேளை ஜெயிச்சுட்டார் அப்படின்னா, நீங்க மதுரை பக்கம் போய் உங்க எம்எல்ஏ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்போய் பாண்டினா தேர்போய் பாண்டின்னு ஒரு எம்எல்ஏவா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அண்ணன் பிரபு இருக்காரு பாருங்க, ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டாருன்னா இந்த பட்டன் செல் வச்சிருக்காருல்ல, பட்டன் செல் வச்சிருக்காங்களா அக்கா தங்கச்சி, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா ஒரு புற செல்லுல தான் பாப்புலர் தெரியாது. ஆனா உங்க எம்எல்ஏ யாரு அப்படின்னு கேட்டா நீங்க சீமான்னு சொன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க 130 கோடி நாட்டுல எந்த இடத்துல தமிழன் வாழ்றானோ எல்லா இடத்துலயும் தெரியும் சீமான் தான் உங்க வாழ்னு. அப்ப நம்மோட்டால எவ்வளவு ஃபேமஸ், எப்படியா கொஞ்சம் ஆளை நிப்பாட்டி இருக்கோம். அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? சும்மா பேரு தெரியாதவனையும் ஊரு தெரியாதவனையும் எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு நம்ம பிள்ளைகளை இங்க கடந்து கத்த வைக்கிறிய. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பனம்பட்டி ஒயின் ஷாப் இந்த மூலையில இருந்துச்சு. நாங்க எங்க அண்ணன் தம்பிய இந்த ஊர்ல இருக்க ஆளுங்க சேர்ந்து போராடணும். இங்க இருக்க அங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கூட்டி நாங்க தான் போராடணும். போராடி ஒயின் ஷாப்பை நாங்க எடுத்தோம். அப்ப உங்களுக்கு போராடுறதுக்கு நாம் தமிழ் கட்சி இந்த பக்கம் மித்திரங்குடியில ஒரு சுடுகாடு, இன்னைக்கு வரைக்கும் சுடுகாடு இல்ல, சுதந்திரம் வாங்கி 80 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையரோட வம்சாவளியில வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு இன்னமும் ஒரு சுடுகாடு இல்லங்க. 80 வருஷம் ஆச்சுங்க, இன்னமும் ஒரு சுடுகாடு இல்லங்க. இந்த பக்கம் யோசிச்சு பாரு, உலக ஆண்ட பரம்பரை அந்த புறம் இந்த புறம் நம்ம மாறுதட்டி நின்றாலும் இன்னைக்கும் ஒரு சுடுகாடு இல்லாம பண்ணிருக்கான். ஐயா மாங்குடி ஐயா பண்ணிருக்காரு, காங்கிரஸ் கட்சி பண்ணிருக்கு. அப்ப இந்த கட்சிக்கு நம்ம மறுபடியும் ஓட்டு போட போறோமா? யோசிச்சு பாருங்க. 7 தடவை ஜெயிச்சுட்டு போயிருக்காரு ஐயா பா சிதம்பரம். இந்த தொகுதியில 7 தடவை ஜெயிச்சுட்டு போயிருக்காரு எம்பியா. 7 தடவையும் இந்தியாவோட கணக்கு புள்ள. அவர் நினைச்சா நமக்கு என்ன வேணா பண்ணிருக்கலாம். அவர் தான் குஜராத்துக்கு ஃபேக்டரியை கொண்டாடுறதுக்கு பணம் கொடுப்பாரு, ராஜஸ்தானுக்கு ஃபேக்டரியை கொண்டாடுறதுக்கு பணம் கொடுப்பாரு, மும்பைக்கு ஃபேக்டரியை கொண்டாடுறதுக்கு பணம் கொடுப்பாரு. ஆனா இந்த காரக்குடிக்கு இந்த பக்கத்துல பணம் பிடிக்கி நம்ம பிள்ளைய பூரா எங்க வேலைக்கு போகணும்? எங்கிட்ட ஆச்சு வேலைக்கு போகணும். அவன் எங்கிட்ட தொலைறாங்கடா, அவன் எங்கிட்ட வேலைக்கு போறான். நமக்கு என்னடா, நம்ம ஜெயிச்சிடணும்னு ஜெயிக்கிறாரு யார்? ஐயா பா சிதம்பரம். முதட்டையும் இந்த பனம்பட்டிக்கு ஓட்டு கேட்டு வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? பனம்பட்டியில இருக்க ஆளுங்க எல்லாரும் பாத்துக்கங்க, நல்ல செட்டியாருனா, நல்ல மனுஷன், எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேக்டரி இங்க கொண்டாடுவேன், உங்களோட புள்ள குட்டி எல்லாம் அதுல படிக்க வைங்க, அதுல வேலை வந்து 5,000 20,000 கிடைக்கும், எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் சொன்னோன்னே நம்ம மக்கள் எல்லாம் நம்பி ஐயா செட்டியார் பொய் சொல்ல மாட்டாரு, ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சோம். முதட்டையும் நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போனவர் ஒண்ணும் செய்யல. 2வது டைம் அதே பொய்ய சொன்னாரு, ஃபேக்டரியை கட்டித்தாரேன், உங்க புள்ள குட்டிகளுக்கு நல்லா வேலை கிடைக்கும் சொன்னாரு. 2வது டைம் ஓட்டு போட்டு ஏமாந்தோம், தலையில மிளகா அரைச்சாரு, கிளம்பிட்டாரு. 3வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, தலையில மிளகா அரைச்சாரு, ஒண்ணும் செய்யல. 4வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, ஒண்ணும் செய்யல. 5வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, ஒண்ணும் செய்யல. 6வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, ஃபேக்டரியை கட்டி தரல. 7வது டைம் வந்தாரு, ஒண்ணும் செய்யல, நம்மளும் ஓட்டு போட்டோம். அடுத்து 8வது டைம் அவங்க மையனை கூட்டிட்டு வந்தாரு. நாங்க இந்த இடத்துல கத்துனோம், இந்த சண்டால பாய் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, ஓட்டு போடாதே அப்படின்னு நாங்களும் கடந்து காலில் வந்து கெஞ்சாத குறையா கத்துனோம். ஆனா நீங்க மறுபடியும் கார்த்திக் சிதம்பரம் தான் ஓட்டு போட்டிய ஏதாவது செஞ்சாங்களா? அவங்க கொண்டாந்துருக்க ஃபேக்டரியில தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா? 2 டைம் ஜெயிச்சுட்டாரு. அந்த குடும்பத்துல இருந்து 7 தடவை ஜெயிச்ச ஐயா. அதான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஐயா சொல்றா பாருங்க, 7 டைம் ஜெயிச்சு 8வது டைம் 9வது டைம் மையனை ஜெயிச்சு இப்ப மாங்குடி ஐயாவும் ஜெயிக்க வச்சுட்டாங்க எம்எல்ஏவா. அப்ப எப்படி ஒண்ணுமே செய்யாதவனுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, என் மக்களுக்கு ஓட்டு போட தெரியல. ஓப்பனா சொல்லுவான், அதே ஓட்டு போட தெரியல. எங்க அக்கா கிட்ட கேளு, அக்கா நீங்க எப்படிக்கா ஓட்டு போறீங்கன்னா, ஒண்ணுமில்லப்பா, போன உடனே ஒரு அமுக்கின்னு ஒடியாந்துருவேன், சன் டிவில படத்தை போடுவேன், நல்லா கறி குழம்பு வச்சு படுத்துருவேன், சாப்பிட்டு படுத்துருவேன். எங்க அண்ணன் தம்பி அதான் தண்ணியை போட்டு போன உடனே ஒரு அமுக்கு,
இந்த மோட்டர் சுவிட்ச் அமுக்கிற மாதிரி ஒரு அமுக்கு, இல்லன்னா இந்த வெளி லைட்டை போட்டுருவா தங்கச்சி, அந்த வெளி லைட்டை போட்டு விடுமா அப்படின்னு சொன்னா போனோன்னு அமுக்கிட்டு வர்ற மாதிரி போனோன்னு ஒரு அமுக்கு. எதுக்கு அமுக்குறோம் தெரியல, யாருக்கு அமுக்குறோம் தெரியல. பெட்டியில 2வது இடம் சொன்னா 4வது பெட்டியா 3வது பெட்டியான்னு வேற கேட்கறது, எவனு தெரியல. எவனுக்கு ஓட்டு போறோம் தெரியாம இந்த மக்களை சுடுகாட்டுல தூக்கி போட்ட. அப்ப நாம் தமிழ் கட்சி வந்து சொல்லி கொடுக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும். எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையோ அவனுக்கு போடு. ஏன்னா எல்லாரும் பணம் கொடுக்கறதுக்கு வந்துட்டான். ஐயா மாங்குடியா பணம் கொடுக்கறதுக்கு இறங்கிட்டாரு. அண்ணன் தேர்போய் பாண்டி ஆல்ரெடி நிறைய பணத்தை செலவழிச்சுட்டு நடுத்தருக்கு வந்துட்டாரு. திட்டுறாரு அண்ணன் தேர்போய் பாண்டின்னு டிடிவி திட்டாரு. இந்த சண்டால பாய் வேற எனக்கு வேற கொடுத்து விட்டேன், நான் எத்தனை தடவை நிக்கிறது, வேற ஆளுக்காவது கொடுத்து தொலைங்கடா அப்படி கேட்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கட்சி ஒரு பக்கம், யாரு காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம், இந்த பக்கம் அண்ணன் தேர்போய் பாண்டி, அந்த பக்கம் பக்கா மாசு, அதுக்கப்புறம் அண்ணன். இந்த 4 பேரையும் பார்த்தா உங்களுக்கே தெரியுமுங்க. ஒரு இலையில கல்ல வைக்கிறேன், மண் அள்ளி வைக்கிறேன், சாணியை வைக்கிறேன், இந்த பக்கத்துல பொங்கலை வைக்கிறேன், அந்த பக்கம் மூலையில எதை சாப்பிடுவோம்? கல்ல தின்னா பல்லு வலிக்கும், மண்ணை தின்னா வயிற்றுக்குள்ள போய் செரிமானம் ஆகாது, சாணியை தின்னா வாய் வீசும், பொங்கலை திம்பம்னு உங்களுக்கு தோணும்ல. அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்? சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடணும். சின்ன பிள்ளை வந்து சொல்லுவேன், யாரு சின்ன பிள்ளை வந்து சொல்லுவேன், அம்மா எனக்கு வந்து வெயில் காலத்துல எனக்கு வந்து மாங்காய் வேணுமா என்ன சொல்லுவிய? ஒரே அடி அடிச்சு, ஏண்டா மாங்காய் வேணை கட்டி வரும்டா திங்க கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப அதே மாதிரி சொல்றேன், நீங்க விசிலுக்கு போடுங்க அப்படின்னா பட்டாரு வராரு. ஏண்டா சண்டால பாய் மைனே, ஏடா எவனுக்கு நான் போட சொல்றேன் அப்படி அடிங்க, அடிச்சு வளங்க பிள்ளைய. அவங்க சொல்றான்னு கேட்காதீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்கு போடுறோம்னு யோசிச்சு பாருங்க. ஐயா மாங்குடி ஐயா இருக்காருல்ல, அவரை பத்தி சொல்றாங்க காரக்குடி பக்கத்துல. மாங்குடி ஐயா மாதிரி வருமா? அவர் நல்ல மனுஷன், கல்யாணத்துக்கு வருவாரு, காது குத்துக்கு வருவாரு, கருமாதிக்கு வருவாரு. திரும்பி போகும்போது செயின் இருக்கான்னு பாத்தீங்களா, காதுல தோடு இருக்கான்னு பாத்தீங்களா? ஏன்னா மாங்குடியா நல்லவர் தான், ஆனா களவாணி. நான் சொல்லல, பேப்பர்ல எழுதிட்டான். காரைக்குடி பக்கத்துல ஓனாச்சிறுவையில் ஒரு ஊருக்கு பக்கத்துல 25 ஏக்கரை அவர் பேர்ல பட்டா போட்டுட்டு 135 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாரு. யாரு? ஐயா மாங்குடி ஐயா. சரி, 135 கோடி ரூபாய மொங்காம் போட்டார் ஐயா. யாரு? மாங்குடி ஐயா. இப்ப சொல்லுங்க ஐயா, களவாணி மாங்குடி ஐயாக்கு தான் நம்ம ஓட்டா? இந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் வீம்பு பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கம்மா, எங்க ஐயா களவாண்டா தானே எங்களுக்கு பெருமை. அப்ப இங்க இருக்கிற எங்க அண்ணன் தம்பி எல்லாம், எங்க ஐயா மாங்குடியா களவாண்டா தானே எங்களுக்கு பெருமை, எங்க எம்எல்ஏ களவாணியா இருந்தா தாண்டா எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்ல போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஐயா மாங்குடி ஐயாவுக்கு ஓட்டு கேட்டு ஒருத்தர் வந்தாரு, ஞாபகம் இருக்கா? யாரு? சின்ன எஜமா கார்த்திக் சிதம்பரம். அவங்கள பத்தி நான் சொல்றேன், அது ஒரு களவாணி. மாங்குடியா ஒரு களவாணினா கார்த்திக் சிதம்பரம் ஒரு களவாணி. கார்த்திக் சிதம்பரம் புடிச்சு 26 நாள் ஜெயில வச்சுட்டாங்க. எங்க? திகார் ஜெயில தூக்கி போட்டான். என்ன சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கினாரா? இல்ல எதுவும் கப்பலுக்கு போல் ஓட்டினாரா? காசை கலவாண்டு விட்டான் சண்டால பாவி, அவனை புடிச்சு ஜெயில போட்டான். அது மட்டும் இல்ல, கார்த்திக் சிதம்பரத்தோட படத்தை, இப்ப அண்ணன் சீமான் படத்தை மண்ணின் மகன் போட்டு ஒட்டிருக்காமல, இந்த மாதிரி கார்த்திக் சிதம்பரம் படத்தையும் அவங்க அப்பன் படத்தையும் இவங்களை பார்த்தா போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும் ஒட்டிட்டான் டெல்லியில. அவங்க 2 பேரும் வந்து பேசுறான் இன்னைக்கு பேச்சு சீமான. ஐயா பா சிதம்பரம் 100 நாள் ஜெயில இருந்தாரு. நான் சொல்றது பொய்யா? ஜாட் ஜிபிடி இருக்கு கேளுங்க. ஜாட் ஜிபிடி பா சிதம்பரம் ஜெயில கிடந்தாரா சொல்லு, கார்த்திக் சிதம்பரம் ஜெயில கிடந்தாரா சொல்லு, கேட்டு சொல்லு. அப்ப இந்த காரைக்குடி மக்களுக்கு எதையுமே செய்யாம 7 டைம் 8 டைம் ஜெயிச்சு என் மக்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாத்தி 1000 கொடுத்து 2000 கொடுத்து என் மக்களை ஏமாத்துற இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட போறோமா? அவ்வளவுதான் கேள்வி. கூட்டத்தை காமிக்கிறதுக்கு வருவான், கூட்டத்தை காமிக்கிறதுக்கு இந்த நிக்குது பாருங்க, 5 பைசா கொடுக்கல. நான் கூட என் சொந்த வண்டியில தான் வந்திருக்கேன், பைக்ல காரைக்குடில இருந்து. உண்மையிலே வந்திருக்கேங்க பைக்ல. அந்த நிக்குதுங்க 4007 வண்டி, நான் பைக்ல தான் வந்தேன். நம்மகிட்ட கார் கிடையாது. அண்ணன் எங்க போறாரோ வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். ஆனா இந்த பிரபுவா இருந்தாலும் சரி, தேர்போய் பாண்டியா இருந்தாலும் சரி, அண்ணன் மாங்குடியா இருந்தாலும் சரி, கூட்டம் கூடுறதுக்கு எங்க அக்கா தங்கச்சி கூப்பிடுறான். ஒவ்வொரு ஊருக்குள்ள வர்ற ஏலபாளைகளை பார்த்து 200 கொடு 300 கொடுன்னு அப்படியே டாடாஸ்ல ஏத்துறான். ஏண்டா நான் கேக்குறேனே, மாங்குடி ஐயா உங்க பொண்டாட்டி ஏறுமா அந்த வண்டியில? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வருவியா ஓட்டு கேக்குறதுக்கு? டாடாஸ் வெயில்ல உன் பொண்டாட்டி வருமா? தேர்போய் பாண்டியனே உங்க பொண்டாட்டி வருமானே? உங்க பொண்டாட்டி ஏறுமானே அந்த வண்டியில? நீங்க கூட்டிட்டு வருவீங்களானே? பிரபு இருக்கால, பிரபு பொண்டாட்டி இருக்குல்ல, அதை கூட்டிட்டு வருவாரா? ஏண்டா ஏலபாளையம் நாங்க தான் உங்களுக்கு கிடைச்சமாடா? எங்களை கூட்டிட்டு வந்து வாழ்க வழிய சொல்லி நாங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு நீ முடிவு பண்ற. அப்படி விட மாட்டோம். எங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சு. நாங்க பெரும்படுகு முத்திரையர் வாரிசு, நாங்க பசுமடு முத்துராமலிங்க தேவர் வாரிசு, நாங்க அயோத்திதாச பண்டிதர் வாரிசு, நாங்க தீரன் சின்னமலை வாரிசு, நாங்க அழகுமுத்துக்கோன் வாரிசு அப்படின்னு நாங்க இங்க வந்திருக்கிறோம்.
இந்த இருக்கு எங்க காரைக்குடி இங்க நம்ம புதுவையில் சாக்கோட்டை இதை வந்து அது என்ன மஞ்சள் தெருவை மூட பார்த்தாங்க. மஞ்சள் தெருவுல ஒரு கவர்மெண்ட் கட்டடத்தை மூட பார்த்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துற பாருங்க. இந்த மஞ்சரட்டு ஒவ்வொரு தடவையும் மஞ்சரட்டு நடத்தும் போது 5 பேர் மேல கேஸ் இந்த கவர்மெண்ட் போடுது. இந்த கவர்மெண்ட் போடுதுங்க 5 பேர் மேல கேஸ் கொடுத்துதான் நாங்க நடத்த வேண்டியிருக்கு ஜல்லிக்கட்டையும் மஞ்சரட்டையும். இது யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு தடவையும் ஜல்லிக்கட்டு மஞ்சரட்டை நடத்தும் போது 5 பேர் 6 பேர் மேல கேஸ். அதுவும் இந்த மஞ்சரட்டு போட்டல 3 ரூபாய்க்கு முடிவு பண்ணிட்டான். நாம் தமிழர் கட்சி நாங்க ஊர்வலமா போனோம். நாங்க ஊர்வலமா போய் இதெல்லாம் நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்க. அப்ப மக்களுக்கு செய்யற, மக்களுக்கு நல்ல செய்யற, நமக்கு ஓட்டு போடணும்னு இந்த மக்களுக்கு தெரியணும்ல. தெரியணுமா வேணாமா? உடனே எங்க அக்கா தங்கச்சி அண்ணே மாற்றம் வேணும்னே, மாற்றம் வேணும்னே. யாருனே? விஜய் தானே வரணும். ஏப்பா விஜய் வரணும்? விஜய் வரணும்னே. ஏனே வரணும்? நல்லது செய்வார்னே. என்னக்கா நல்லது செய்வாரு? நல்லது செய்வார்னே. என்ன நல்லது செய்வாரு? அண்ணே விட்டுனே, நீ வந்து 200 ரூபாய் ஊபிஆர் ஓடிடுது. ஏன்னா பதில் தெரியல. நான் கேட்கிறேன், நீங்களாம் விஜய்க்கு ஓட்டு போறோம்னு தெரியல. ஒரு ரகசியம் சொல்லவா? விஜய்க்கே அவர் வீட்டுல ஓட்டு இல்ல. ஏன்னா பொண்டாட்டி ஒரு பக்கம் கிடக்கு, புள்ள ஒரு பக்கம் கிடக்கு, ஆத்தாப்பன ஒரு பக்கம் விரட்டி விட்டாரு. அவர் வீட்டிலே அவருக்கு ஓட்டு இல்ல. யோசிச்சு பாத்துக்க. இப்ப நான் இருக்கேன், இவ்வளவு யோக்கியமா பேசுறீடா, உங்க ஆத்தா பாருங்க நீ சோறு போறீங்கன்னா நான் சோறு போடுறேன். மாசம் 4000 கொடுக்குறேன் எங்க அம்மாவுக்கு. ஆனா விஜய் கொடுக்குறாரா? கேட்டு பாருங்க. பொண்டாட்டி வந்து கேஸ் போட்டுச்சு அவர் மேல. என் புருஷன் எனக்கு எதுவுமே செய்யல, ஒரு பொம்பளை கூட்டிக்கிட்டு போட்டா போறான், டெய்லி போட்டா போறான், எனக்கு வேதனையா இருக்கு, உச்ச நடிகன்னு சொல்லிட்டான். யாருன்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த உச்ச நடிகை யாருன்னு யாருக்குமே தெரியல, மறந்துருப்பாங்க. ஆனா பக்காமாசி என்ன பண்றாரு? அடுத்த நாளே கல்யாணத்துக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வராரு. யாரு? திரிசாவை. நான் அப்பவே கொஞ்சம் யோசிச்சேன், இது இவங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சாங்களா இல்ல வேற என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது தமிழக வெற்றி கழகம்டா, இது திரிசா வெற்றி கழகம்டா அப்படின்னு அன்னைக்கு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். யோசிச்சு பாரு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பேசாதீங்க. கண்டிப்பா பேசித்தானே ஆகணும். ஏன்னா நிறைய தங்கச்சியை அந்த மாதிரி தப்பா முடிஞ்சிருக்க. தங்கச்சியில நல்லா சொல்றேன் கேட்டுக்க, அவன் ஒழுக்கம் இல்லாத ஆள்பா, சரியா வராது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு தங்கச்சி சொல்லுது, ஏன் ஊர் உலகத்துல இல்லாததா அவர் வச்சிருக்காரு, ஏன் வச்சிருக்காததா அவர் செய்யறாரு அப்படின்னு கேக்குறீல்ல. நான் கேக்குறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் வீட்டுக்காரன் அதே மாதிரி ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்தா நீ செருப்பையும் விளக்க மாத்தி வச்சு அடிக்க மாட்டேன்? அவன் தலைய அந்த பொம்பளை கீழே இழுத்து பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி கீழே போட்டு அடிக்க மாட்டேன்? அப்ப உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? அப்ப உன் தலைவன் ஒழுக்கமா இருக்கணும்னு தெரியவனா? ஒவ்வொரு தலைவனையும் பாரு, இனத்துக்காக தான் புள்ள கடைசி புள்ளை வரைக்கும் சாக கொடுத்த தலைவன் அந்த இருக்கான். என் தலைவனுக்காக சாகலாம். இந்த தலைவனை அப்படி ஒரு தலைவன். உன் தலைவனை சொல்லு, எந்த தலைவன் அந்த மாதிரி செத்துருக்கான்? தலைவன் செத்து, தலைவன் பொண்டாடி செத்து, தலைவன் புள்ள செத்து, களத்துல பலி கொடுத்த எந்த தலைவனை நீ பாத்திருக்க? ஐயா மாங்குடியா பலி கொடுப்பாரா? மாங்குடியா மக வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, அவர் தான் ரோடு போடுற கான்ட்ராக்டர். நீ விசாரிச்சுக்க. காரைக்குடியில எஸ்எம்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. எஸ்எம்சினா எஸ் மாங்குடி கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் காரைக்குடியில இருக்க ரோட பூரா இப்ப கடைசி டயத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேவர் பிளாக் கம்பெனி பூரா அவங்க மருமையன் தான் வச்சிருக்காரு. அப்ப மயனுக்கும் மருமையனுக்கும் சொத்து சேர்க்கிற தலைமை வேணுமா இல்ல களத்துல பலி கொடுத்தவனுக்கு நீ ஓட்டு போட போறியா? முடிவு பண்ணிக்க. யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படி சொல்லுனே. ஏன்னா நான் வந்து பிளெக்ஸ் அடிக்கிற கடை வச்சிருக்கேன். நான் பிளெக்ஸ் அடிக்கிறேன். என் தொழில்ல அதிகமான வருமானம் எதுல? கண்ணீர் அஞ்சலி இதெல்லாம் அதிகமான வருமானம் வருது. ஏன்னா சின்ன பயிலுக்கு போறான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட போய் ஆக்சிடென்ட் ஆயிருவாங்க. சரக்கு பத்தலைன்னு 2வது கோட்டு வாங்க போகும்போது எங்கேயாவது போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகள பாவம் அந்த தாலி கையத்தோட பாவம் முண்டச்சியா நிக்குதுங்க. சின்ன பிள்ளைகள் செத்துருவான். இந்த சரக்கு கடைய, இந்த சாராய கடைய டிஎம்கேயும் அடைக்க மாட்டேங்கிறாங்க, ஏடிஎம்கேயும் அடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்காமாசு கட்சி வந்தாலும் அடைக்கிறோம் சொல்லல. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் டாஸ்மாக் கடையை அடைக்கிறோம் சொல்றோம். எந்த கட்சி? சீமான் கட்சி. ஒருவேளை எல்லா தொகுதியும் போய் அண்ணன் சீமான் இங்க சட்டமன்ற உறுப்பினரா வந்தா காரைக்குடியில ஒரு இடத்துல கூட டாஸ்மாக் கடை நடக்காது. என்னப்பா நீ ஐயா வேற முதலமைச்சர் இருப்பாங்கல்ல, நீ எப்படி சாராய கடை நடக்காதுன்னா அவன் சாராய கடையை திறக்க வந்தா தானடா. அங்க நிப்பான் மூலையில கட்டையை வச்சுக்கிட்டு, இங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஆள் நிப்பான். அவன் திறக்க வந்தா தானே கொடிய நல்லா அண்ணன் நம்ம நாம் தமிழர் கொடியை கட்டிக்கிட்டு அங்க நிப்பான். சும்மா இப்படி கட்டையை வச்சுக்கிட்டு நிப்பான். அவனை அடிக்க போறது இல்ல, சும்மா கொடியை வச்சுக்கிட்டு ஆள் கிளம்பிடுவான். இப்படி வரணும் கட்சி. எப்படி இப்படி வரணும் கட்சி? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அண்ணன் சீமான் நிக்கிறாரு 2வது இடத்துல. 15 வருஷமா கத்துறாரு, நாங்களும் கத்துறோம். நான் போன மேடையிலே சொன்னேன், எல்லாமே காதலுக்காக லவ் உயிரை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நான் வந்து சீமான் அண்ணனை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அவருக்காண்டி போராடி கத்தி சாகன முடிவு பண்ணிட்டேன். இந்த இருக்கு எனக்கு பொண்ணு வாக்க போனோம். எங்க? அறந்தாங்கி பக்கத்துல பொண்ணு வாக்க போனோம். இந்த தெரியும், ஆமா, அறந்தாங்கி பக்கத்துல பொண்ணு வாக்கும் போது இந்த இடத்துல சரியான கூட்டம். எங்க? இந்த மித்திரங்குடி இடத்துல சரியான கூட்டம். என்னடா கூட்டமா இருக்குன்னு பாக்குறேன். ஒரு பிளெக்ஸ் ஒன்று வச்சிருந்தாங்க.
அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறதுன்னு ஒரு வச்சிருந்தாங்க. நான் போயிட்டு திரும்ப பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் செல்லுல பாக்குறேன் ஒரு தங்கச்சி, ஏன் தங்கச்சி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்ச தங்கச்சி தீபா பேரு, புதுவையில கிட்ட போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு. அந்த புள்ள செத்து போனோன்னு காரைக்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு வரான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பார்க்க முடியல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்க பார்க்க முடியல. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மதுரைக்கு தூக்குன்னு சொல்லிட்டான். முன்னாடி எல்லாம் மதுரைக்கு தூக்குன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? செத்துட்டாண்டா, எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுருங்கடா அப்படின்னு அர்த்தம். இந்த பிள்ளைக்கு இங்க வைத்தியம் பார்க்க முடியல. ஏன்னா காரைக்குடி ஆஸ்பத்திரி நல்லா இல்ல. இத்தனைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனை. இன்னைக்கு ஒரு ஸ்கேன் போட போனீங்கன்னா 15 நாள் ஆகும் ஸ்கேன் சொல்றதுக்கு. அதனால வெளியில போயிருவான், சனா ஸ்கேனுக்கோ இல்ல ஜேஆர்சி ஸ்கேனுக்கோ போயிருவான் எல்லாரும். ஆனா காரைக்குடியில 15 நாள் ஆகுது ஸ்கேன் பாக்குறதுக்கு. இந்த பிள்ளைய கூட்டிட்டு போகுது, அங்கே பிள்ளை இங்க பார்க்க முடியாதுன்னு மதுரைக்கு ஏத்தி விட்டுறான். மதுரை மீனாட்சி மிஸ்ல பிள்ளை செத்து போச்சு. அப்ப அந்த செல்ல செத்து போன பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த பிள்ளையோட அப்பா அம்மா முடிவு பண்றாங்க, என்ன என் புள்ள அந்த பிள்ளையோட உடலை நான் அடக்கம் பண்ண விரும்பல. என் புள்ள ஒரு 10 பேருக்கு அதோட கண்ணை கொடுப்போம் தானமா, காலை குடலை இதை கொடுப்போம், கிட்னியை கொடுப்போம், இதயத்தை கொடுப்போம்னு அந்த பிள்ளையோட உடலை தானம் பண்ணா. எதுக்கு நான் சொல்றேன்னா, செத்து என் தங்கச்சி வாழ்ந்திருக்கு பாரு, அந்த மாதிரி இந்த மண்ணுக்கு கத்தி கத்தி சாகிறதுக்கு கோடான கோடி நாம் தமிழர் கட்சி நாங்க இருக்கோம்டா. நாங்க இருக்கோம். புதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், கை சின்னத்தை புதைக்கிறதுக்கு. ஒரு காலத்துல கை சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு தான் போட்டிருக்கோம். என்னைக்கு ஒரே ஒரு நான் சொன்னேன் 7 தடவை ஜெயிச்சாருன்னு, யாரு? ஐயா ப. சிதம்பரம். ஒரே ஒரு தடவை தான் அவர் தோத்து போனாரு. யார் தெரியுமா தோத்து போனது? அரணையூர் காட்டா வந்து காரைக்குடியில பேசி குழிய தோண்டி புதைச்சாங்க. யாரு? ஐயா ப. சிதம்பரத்தை. அந்த சண்டால பாவி சீட்டிங் பண்ணி அப்புறம் ராஜகண்ணப்பன்ட்ட பணத்தை கொடுத்து சீட்டிங் போட்டு ஜெயிச்சோம்னு அறிவிச்சிட்டான். ஒரு தடவை 58 இடத்துல அவங்களுக்கு சபக்குழி நம்ம தோண்டுறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காரைக்குடியில மட்டும் கடைசி வாய்ப்பு. இதை மட்டும் தவற விட்டுட்டோம்னு வச்சுக்க, நம்மளை அலக்கழிச்சிருவான். இந்த திராங்க அப்படியே திரிஞ்சாங்க, ஊரா தெரிஞ்சான், இந்த ஓட்டு போட முடியலன்னு சொல்லிடுவான். பாத்துக்குங்க, அணுகுண்டு மாதிரி போகணும். ஒரு யுரேனியம் அணுகுண்ட இப்படி உடைச்சோம்னா 1 2 மாறும், 2 4 மாறும், 4 16 மாறும், 14 64 மாறும். அந்த மாதிரி இந்த கூட்டத்தை கேட்டுக்கிட்டு நல்லா பேசினாருப்பா அப்படின்னு வீட்டுல போய் படுத்துக்க கூடாது. நீங்க 4 பேர்ல சொல்லணும், இந்த புள்ள நல்லா பேசினாண்டா, உண்மையிலே பணம்பட்டியில வந்து மூடி இருக்கேன். யாரு? காரைக்குடில இருந்து ஒரு பையன் வந்து பேசினா, இந்த புள்ளை ஊரா நல்லா பேசினாங்க, சீமா வரணுமியா. ஏன்னா வெளியிலே கத்திக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு, உள்ள விட்டா தானே சரியா வரும். அந்த வெளியில விளையாடுற மாற களத்துல இறக்கி விட்டா தானே தெரியும். வெளியிலே பாச்ச காமிக்கிறோம், எங்கேயோ கட்டி கிடக்கு, இப்படி கிட்ட வந்து இப்படி பாயுது. களத்துல இறக்கி விடு, விளையாடுதலான்னு செக் பண்ணி பாரு. இளையராஜா இருக்காரு, ஐயா இளையராஜா இருக்காரு. அந்த இளையராஜாக்கு ஒரு வாய்ப்பு யாரு கொடுத்தா? அவரும் கெஞ்சி கதறி பாக்குறாரு, நான் நல்லா மியூசிக் அடிப்பேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி கெஞ்சுறாரு. காரைக்குடியை சேர்ந்த ஒரு செட்டியாரு, நல்ல செட்டியார் இருக்காங்க, அழகப்ப செட்டியார் மாதிரி. இவர் ப. சிதம்பரம் மாதிரி இல்ல, அழகப்ப செட்டியார் மாதிரி. ஐயா இவர் யாரு வாய்ப்பு கொடுத்தா? ஐயா பஞ்சு அருணாச்சலம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. வாப்பா வா, அடிச்சு விடு நல்லா அடிச்சு சொன்ன அன்னக்கிளி ஒன்ன தேடுது அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு, இன்னைக்கு இளையராஜா நம்ம தூங்கணும்னா அவர் இல்லாம தூங்க முடியாது, பொண்டாட்டி இல்லாம கூட தூங்கலாம் போல, இளையராஜா இல்லாம தூங்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்க. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி காரைக்குடியில இருந்துகிட்டு ஒரு செட்டியார் எப்படி இளையராஜாக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ, அந்த மாதிரி காரைக்குடி தொகுதி மக்கள் எல்லாம் அண்ணன் சீமானுக்கு வாய்ப்பு கொடுப்போமா? கேட்கல ப்ரோ, கேட்கல. அண்ணன் சீமானுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும். ஒரே ஒரு ஆள் மட்டும் இறங்கினா போதுமுங்க, ஒருத்தன் கூட வர முடியும். எல்லாமே வெளிநடப்பு. இந்த பக்கா மாசம் உள்ள அனுப்பினா சபாநாயகர் தலைமையில ஏறி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான், மேல கொத்து லைட்ல 2 பேர் தெரியும், இப்படி குரங்கு மாதிரி தெரியும், மம்மி படத்துல திரிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் போக மாட்டான், ஒரு பக்கம் நான் சொன்னேன்ல 4 பேர், மொத்தம் 4 வேட்பாளர். ஒரு பக்கம் மாங்குடி குரூப், களவாணி குரூப், பாத்துக்க 4 பேர் இருக்கிறான். ஒரு பக்கம் களவாணி குரூப், மாங்குடி குரூப், இன்னொரு பக்கம் தேர்போய் பாண்டியன், ஏற்கனவே தோத்து போனவர், ஜாதியை மட்டுமே நம்பி நிக்கிறாரு. இந்த ஜெயங்கொண்டாம் பக்கத்துல எல்லாம் பிரச்சனைங்கிறாங்க, ஜாதி பிரச்சனைங்கிறாங்க, நம்ம அதை பத்தி பேச விரும்பல. அவர் ஜாதியை மட்டுமே நம்புறாரு. அவரை பாத்துக்க. அதுக்கப்புறம் ஏன் அவரை பத்தி சொல்றேன்னா, அவர் வந்து டிடிவி தினகரனும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்னா வர்றாங்க. போன வாரம் தாங்க யாரு ஐயா எடப்பாடி பழனிசாமிய டிடிவி தினகரன் போடா வரா பொட்ட கண்ணான்னு கேட்டாரு. போன வாரம் தான் கேட்டாரு. போன வாரம் கேட்டு ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப வந்து நாங்க அம்மாவின் பிள்ளைங்கிறாங்க. யாராடா ஏமாத்த பாக்குறீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இந்த பக்கம் அண்ணன் பிரபு, அவர் அப்படித்தான். அவர் மட்டும் வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தனி மனுஷனுக்கும் ஒரு ஜாதி இருக்கும். அந்த ஜாதியை வந்து உள்ளாட மாதிரி உள்ளதான் போட்டுக்கணும், வெளியில காமிக்க கூடாது. ஏன்னா நம்மளோட நிக்கிறான் பாருங்க, நம்ம பக்கத்துல ஃப்ரெண்டு, அவன் என்னவா இருப்பான், யாரா இருப்பான், எல்லாம் அப்படியே தோஸ்து மாதிரி தெரியற ஊர்ல ஜாதி கட்டமைப்பு காமிக்கிறாரு ஓப்பனா பிரபு. அப்ப நம்ம பார்க்கும்போது பயமா இருக்கு. ஆத்தி மறுபடியும் அங்கிட்டு போய் கையை கட்ட விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க போடுங்க. வெறும் விஜய் அஜய் அப்படிலாம் போடாதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வேட்பாளரை சீமான் அண்ணன் கால் தூசி கட்டவர் மயிருக்கு சம மாட்டான் ஒருத்தன. சீமா நீங்க எல்லாம் யோசிங்க, சீமான் அண்ணனுக்கு இவங்களுக்கு தகுதியாங்க?
ஏங்க சீமான் அண்ணனுக்கு இவங்களுக்கு தகுதியா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. கடைசி வாய்ப்பு. இந்த ஏரியால இருந்து வருவான் டிஎம்கே புரோக்கர், ஏடிஎம்கே புரோக்கர் எல்லாம் மூட்டைக்குள்ள கிடக்கிற ஏடிஎம்கே வெட்டி டிஎம்கே வெட்டி எல்லாம் துவச்சு கட்டிக்கிட்டு வருவான். அத்தாச்சி தண்ணியை போட்டு வருவான். அப்படி நெல்ல தடு மாதிரி அப்படி கொள்ளாது, நெல்ல கொள்ளாது வருவான். நாளைக்கு விழுந்தா செத்துருவா மாதிரி வருவான். அத்தாச்சி கை சின்னத்துக்கு போட்டுருங்க அப்படின்பா. இன்னொரு ஆளு அண்ணன் குக்கருக்கு போட்டிருப்பான். அந்த குடியார அப்புறம் இன்னொருத்தன் தற்கொலை வருவான், தற்கொலை குரூப் அவங்களும் வருவான். அவனுக்கு வந்து ஆத்தாலையும் தெரியாது, அப்பனையும் தெரியாது, வீட்டுக்கும் அடங்க மாட்டாங்க, சம்பாரிச்சும் போட மாட்டாங்க. அது இருக்கிறக்கே தண்டச்சோறு. அதனாலதான் தற்கொலை வச்சுக்காங்க. அந்த குரூப்பும் வரும். நல்லா கேட்டுங்க. ஒரு பக்கம் தண்ணியை போட்டு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் ஜாதியை சொல்லி ஒரு குரூப், இன்னொரு பக்கம் இந்த தற்கொலை குரூப். இந்த குரூப் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல இந்த மாதிரி படிச்ச பிள்ளைகள் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குற பாருங்க எங்களுக்கு ஓட்டு போட? இவ்வளவுதான் கேள்வி. வச்சுக்க சீமா அண்ணன் ஜெயிக்கிறாரு. ஏன்னா நானும் நிறைய இடத்துல போயிட்டேன். சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா திமுக காரன் எனக்கு போன் அடிச்சு பேசுறாரு. உங்க அண்ணனுக்கு தான் ஓட்டுங்கிறாரு. பிஜேபி காரன் ஒரு ஆள் போன் அடிச்சு போட்டுருவோம், உங்க ஆளுக்கு போட்டுருவோம், அவர் ஒரு ஆளாவே உள்ள போட்டுமியா, தலைவர்கள் போடணும் ஒருத்தர் சொல்றாங்க. உண்மையிலே நான் பாக்குற வேலைக்கு மேல சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றாங்க. இது நடக்கும், இது நடக்கும். அண்ணன் ஒரு ஆளை நம்ம உள்ள அனுப்பணும், எப்பாடுபட்டாலும் அனுப்பணும். அப்பா இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீல இளைஞர் பாசற எல்லா பாசறையும் தீ மாதிரி வேலை செய்யணும். 2 நாள் தீ மாதிரி வேலை செய்ய ஒரு கிராமத்துக்குள்ள இறங்கி புரியாத மக்களுக்கு புரிய வச்சு ஃபுல்லா நம்மோட மக்கள் தான் பாவம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு பூரா சொல்லி கொடுத்து நம்ம உருவாக்கணும். சரியா? உடனே இதை பண்ணி கொடுத்து அண்ணன் சீமான் அண்ணனை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. 1200 ரூபாய் மாறிடுச்சு. ஏன்னா விலைவாசி ஏறிச்சு, உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த கட்டத்துல அவன் வீட்டுக்கு 2000 கொடுக்கறான்னு வச்சுங்களேன், 2 கோடி ரேஷன் கார்டு. அப்ப 4000 கோடி வருது. 4000 கோடி எங்க இருந்து எடுப்பான்? கஜானால இருந்து எடுப்பான். கஜானா என்ன? நம்ம பால் பாக்கெட் வாங்குற காசு, டீ வாங்குற காசு, சாம்பு வாங்குற காசுல இருக்க வரி எடுத்து கஜானால போய் கொட்டுவான். கொட்டி போட்டு அதுல இருந்து 4000 கோடி எடுத்தோடனே அங்கே பள்ளமா போயிடும், காசு அங்க வராது. அப்ப அவனுக்கு காசு தேவைப்படும். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா 4000 கோடிய 22 ரூபாய் பால் பாக்கெட்டை 42 ரூபாய் மாத்திரா, வரியை ஏத்துறா. அப்படின்னு ஏத்தி விட்டு நம்மள்கிட்ட வசூல் பண்ணி இங்க கொண்டு போய் வச்சிருவான். அதைத்தான் ஒரு படத்துல வந்து இவர் சந்தானம் சொல்லுவாரு, திமிங்கலம் குடோன்ல இருக்க அந்த பருத்தி மூட்டை எடுத்து தென்னந்தோப்புல போய் வை, இன்னொரு ஆளை கூப்பிட்டு தென்னந்தோப்புல தூக்கி குடோன்ல வைப்பாரு. அது மாதிரி இந்த 4000 கோடி எடுத்து உங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து விலைவாசி ஏத்து அப்படி கொண்டாந்துருவான். இதை யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து இந்த ஊர்ல இருந்து காரைக்குடி கண்ணன் பஜாருக்கு எத்தனை பிள்ளை வேலைக்கு போகுதுங்க? கண்ணன் பஜாருக்கு இங்க இருந்து போறதுக்கு இலவசம். ஆனா அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, 1க்கு 2 வந்தா போறதுக்கு. ஒரு புள்ள 3 டைம் போனுச்சுன்னா 30 ரூபா, 1க்கு இருக்கிறதுக்கு 10 ரூபாங்க காரைக்குடியில. அப்ப பஸ்ஸ இலவசமா கொடுக்குறான், பாத்ரூம் இலவசமா கொடுக்கல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் மாத்தணும்னா யார்கிட்ட கிடைக்கணும்? அண்ணன் சீமான் கையில அதிகாரம் இருக்கணும், எல்லாத்தையும் மாத்தணும். இப்ப நான் சொன்னல 4000 கோடி, இந்த 4000 கோடிக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கு பாருங்க, ஓட்ட பஸ். அந்த ஓட்ட பஸ் பூரா தூக்கி எறிஞ்சிட்டு 50 லட்சம் ரூபாய் ஒரு பஸ், ஒரு நல்ல ஏசி பஸ் 50 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி அந்த 50 லட்சம் ரூபாய் பஸ், 50 லட்சம் ரூபாய் பஸ் 4000 கோடிக்கு 8000 பஸ் வாங்கி விடலாம், நல்ல பஸ் வாங்கி விடலாம். இது யார் சொல்லுவா? சீமான் சொல்லுவாரு, சீமான் தம்பி சொல்லுவாரு, வேற எவனும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு நைட்ல வந்து இந்த டிஎம்கே புரோக்கர், ஏடிஎம்கே புரோக்கர் அனுப்பி உங்க ஓட்ட காசை கொடுத்து பறிக்கிற வேலை தான் பாப்பானே தவிர, நல்லா எல்லாரும் சேர்ந்து முழிச்சுக்கிட்டு அண்ணன் சீமான மட்டும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா நமக்கு எல்லா கவலையும் தேஞ்சா. சாமி கடவுள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த யாரு? இந்த வீரசேகர உமையாம்பா உயர்ந்தம்மா நீ பாத்துக்கிட்டு இருக்க. இந்த கெட்டவங்களை பூரா அழிச்சு விடு, இவங்களை பூரா சாகடிச்சு விடு, நல்லவங்களை கொண்டாந்து நிப்பாடு தாயே. உன்ட்ட நாங்க கெஞ்சி கேட்கிறோம், கடைசி வாய்ப்பு. அண்ணன் சீமான எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிரு, எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிரு, எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிரு.